எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஒன் லைன்ல குற்றச்சாட்டை வச்சுட்டு கிளம்பி ஓடிட்டாங்க. எங்க உண்மை வந்து அவங்க சொன்னதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிருமோன்னு எல்லாரும் எந்திரிச்சு கிளம்பி போயிட்டாங்க. நம்மளுடைய ப்ரூஃபை காமிக்கிறதுக்குள்ள அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்க. நம்மளால பேச முடியல. அவர் தான் எந்திரிச்சு போயிட்டாரு. நீங்க எங்க பாத்தீங்க? அவர் எந்திரிச்சு போயிட்டாரு. எத்தனை பேரும் எந்திரிச்சு போயிட்டாங்க. அவர் எந்திரிக்கவே அவங்க எந்திரிச்சு போயிட்டாங்களே. இன்னைக்கு நான் சொல்றேன், ஆந்திராவுக்கு போயிடுச்சு, பக்கத்தில் இருக்க ஸ்டேட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான கம்பெனியோட லிஸ்ட்டையும் அதுக்கான காரணங்களையும் நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அவங்க மேல ஒரு நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். கடைசி 5 வருஷத்துல அவங்க பக்கத்து ஸ்டேட்டுக்கு விட்டு கொடுத்த ப்ராஜெக்ட் எத்தனை தெரியுமா? 25 இன்வெஸ்ட்மெண்ட். அந்த 25 இன்வெஸ்ட்மெண்டோட வேல்யூ என்ன தெரியுமா? 3.3 லட்சம் கோடி. 3.3 லட்சம் கோடி. அதனால எத்தனை ஜாப் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் இழந்திருக்காங்க தெரியுமா? 2,03,000 ஜாப்ஸ் வந்து இழந்திருக்காங்க. இவங்க என்னைய கேள்வி கேட்கறாங்க, ஆந்திராவுக்கு நான் வந்து வழி அனுப்பிச்சு வைக்கிறேன்னு 30 நாள்ல வந்து எங்களை கேள்வி கேட்கறாங்க. அதுக்கும் நான் ஆன்சர் வச்சிருக்கேன். அவங்க கேட்ட ஒவ்வொரு கம்பெனிக்கும் நான் சொல்றேன். அப்போலோ டயர்ஸ் வந்து சொன்னாங்க. இது யார் சொன்னது தெரியுமா? திரு ரகுநாதன் அவர்கள் பேசிய ஒரு காணொலியை பார்த்தேன் சன் நியூஸ்ல. அவர் சொன்னார் அப்போலோ டயர்ஸ் வந்து போயிடுச்சுன்னு. அப்போலோ டயர்ஸ் நிறுவனம் தற்போது 2 புதிய திட்டங்களை இந்தியாவில் அமைக்க திட்டமிட்டு வருகிறது. ஒரு திட்டம் ஆந்திர பிரதேசத்தில் ஸ்ரீ சிட்டிக்கு அருகிலுள்ள அவர்களின் தற்போதைய நிலத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது.